Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. vandachu the Chennai Silks Mega Combo Sale, Summer Chill Out Sale. 12 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2013ல் அது நடத்தப்பட்டப்போ பெரிய அளவிலான சர்ச்சைகளை வந்து அது தமிழ்நாடு அரசியலில் உருவாக்குச்சு. அது வந்து வன்முறையாக மாறி பாமக தொண்டர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாமக நிறுவனர் ராமதாஸை கைது செய்கிற அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை போச்சு. 12 வருஷம் கழித்து நடந்திருக்கிற இந்த மாநாடு வந்து அந்த அளவுக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தலைனாலும் பாமகவுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துறதுக்கான தொடக்கத்தோடு தான் வந்து இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாநாடு கூட்டப்பட்ட அந்த காலகட்டமே ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது. கடந்த டிசம்பரில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸும் பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் பொது மேடையில் வந்து வெளிப்படையாக மோதிக்கிட்டாங்க. பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக யாரை நியமிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்து அவங்க பொது மேடையில் மோதிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் பாமகவினுடைய தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை வந்து நீக்கிறேன், நானே வந்து பாமகவினுடைய தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் இன்னைக்கு சொல்லியிருந்தார். அது தொடங்கி வந்து பாமகவுக்குள்ளேயே மருத்துவர் ராமதாஸுக்கு ஆதரவாகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாகவும் இருவேறு கருத்துக்கள் உருவாகி இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. இந்த பிரச்சனை தொடர்பாக நம்ம பேசும்போதெல்லாம் பாமக நிர்வாகிகள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எப்போ தீரும்னா இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, நேற்று நடந்த அந்த நிகழ்வு, அந்த மேடையில் வந்து மருத்துவர் ராமதாஸும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் ஒரே மேடையில் ஒன்றா கலந்துக்க போகிறாங்க, அந்த மாநாட்டுக்கு பிறகு என் கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தேர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனா இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கிறதோட இது இன்னும் வந்து குழப்பங்களை அதிகமாக்கி இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களையும் வந்து நமக்கு உருவாக்கி இருக்கு. அந்த இடத்துல இருந்தால் இந்த சிறப்பு நேரலை வந்து நம்ம நகர்த்த போகிறோம். நேற்று வந்து அந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸும் பேசியிருந்தார், மருத்துவர் ராமதாஸ் வந்து இறுதியாக பேசியிருந்தார். ஒரு 25 நிமிஷம் மருத்துவர் ராமதாஸ் வந்து பேசியிருந்தார். அந்த 25 நிமிஷத்தில் அன்புமணி அப்படிங்கிற ஒரு பேர் அவர் வாயிலிருந்து வந்தது ஒரே ஒரு முறை தான். அதுவும் வந்து பேச்சை தொடங்கும் போது ஒவ்வொருத்தராக சொல்லி வணக்கம் சொல்லும்போது இந்த மாநாட்டினுடைய குழு தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பித்தாரே வழிய அவரை பாமக தலைவர் அன்புமணின்னு மருத்துவர் ராமதாஸ் வந்து சொல்லவே இல்லை. அந்த 25 நிமிஷம் பேச்சில் அதுக்கு பிறகு அவர் பேரை அவர் சொல்லவும் இல்லை. இந்த மாநாட்டில் வந்து மாநாட்டுக்குழு தலைவர்னு அன்புமணியை சொல்லிட்டு மாநாட்டை சிறப்பாக நடத்தினதுக்காக முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகத்துக்கு பாராட்டு அப்படின்னு 2 முறை வந்து ஒரு பேரை சொல்கிறார். முதல்ல ஒரு முறை சொன்னார், பேச்சை முடிக்கும் போது ஒரு முறை வந்து ஒரு பேரை சொன்னார். ஆனால் அன்புமணியினுடைய பேர் ஒரு முறை தான் வந்தது. அன்புமணியினுடைய பேர் ஒரு முறை வந்தது, ஆனால் மறைமுகமாக அன்புமணிக்கு நிறைய செய்திகளை வந்து மருத்துவர் ராமதாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருடைய கணக்குகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லோரும் வந்து நிறைய ஏமாத்துறீங்க, யாரும் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, யாராக இருந்தாலும் சரி வேலை செய்யலை அப்படின்னா அவங்கள வந்து நான் பதவியை விட்டு தூக்கிடுவேன். இந்த வார்த்தைகளை வந்து மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கார். எப்போ அப்படின்னா, டிசம்பரில் நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இது என்னுடைய கட்சி, நான் சொல்கிறத கேட்டு இங்கே இருந்தால் இருங்க, இல்லைன்னா யாராக இருந்தாலும் வெளியில் போங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸை மேடையில் வச்சுக்கிட்டு அது அவருக்கு சொன்ன பதிலாக தான் சொன்னார். அன்புமணி வந்து முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து சில கருத்துக்களை சொன்னப்போ அவருக்கு சொன்ன பதிலில் தான் இது ஏன் கட்சி, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும், இதை பிடிக்காதவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதே டோனில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதற்கு அடுத்து ராமதாஸ் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப சொகுசாக வாழ்கிறீங்க, பாமகவில் ஏற்கனவே இருந்தவங்க கிட்ட, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூட நெருக்கமாக பயணித்தவங்க கிட்ட கேட்கும்போது பாமக நிறுவனர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 1980களிலிருந்து ரொம்ப தீவிரமான பணிகளில் இருக்கிறவர். வன்னியர் சங்க பணிகளில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த எல்லா காலகட்டத்திலையுமே அவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வந்து முன்னெடுத்தார். ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படி கிடையாது. அந்த இடத்துல இருந்தே 2 பேருக்கும் வந்து முரண்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. நேற்று வந்து அவர் ஆடம்பரமாக வாழ்கிறது பற்றியான பல விமர்சனங்களை வந்து அவருடைய பேச்சில் மருத்துவர் ராமதாஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள்லாம் இன்றைக்கி சொகுசு காரில் வர்றீங்க, நான் இன்றைக்கி சங்கம் ஆரம்பித்தப்போ என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள்லாம் சொகுசு காரில் வர்றீங்க, வந்துட்டு போங்க, ஆனால் வேலை பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். நீங்கள் யாரும் கட்சிக்கு வேலை பார்க்குறது இல்லை, தனியாக நின்று யானை சின்னத்தில் தனியாக போட்டிக்கிட்டு நம்மளால் வந்து 4 எம்எல்ஏ வாங்க முடிஞ்சது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் பயணத்தில் வந்து 1991 வந்து அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சார். 1996 பாமக தனித்து போட்டிட்டு அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு எதிரான அலை ரொம்ப கடுமையாக வந்து வீசிக்கிட்டு இருந்தது. திமுக தமாக கூட்டணினால அது திமுக ஆதரவு அலையாகவும் வந்து தமிழ்நாட்டில் மாறி இருந்தது. அந்த அலையையும் மீறி
4 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சு சட்டப்பேரவைக்குள்ளே போனாங்க பாமக சார்பாக. நம்மளால் வந்து தனிச்சு போட்டியிட்டு 4 எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு கூட்டணியோட போட்டியிட்டே வந்து 5 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறோம். இது வளர்ச்சி இல்லையே, இந்த நம்ம ஓட்டு வந்து எங்கே போச்சு, நம்ம கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் காலை வாடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து கோடிட்டு காட்டுறார். இந்த இடத்துல வந்து அவர் இந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்றாங்க, 4-5 செல்போன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே அன்புமணி ராமதாஸை குறித்து தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. அதற்கு அடுத்ததாக அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள்லாம் வந்து திருந்துங்க, நீங்கள் திருந்தலை அப்படின்னா உங்களை திருத்துறதுக்கான ஆட்களை நான் கட்சிக்குள்ளே கொண்டு வருவேன், பதவியில் வந்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இது தொடர்பாக பேசுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் முன்பு பயணித்த அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மளோட தொலைபேசி வாயில அணிஞ்சிருக்கா, அவர்கிட்ட பேசலாம். மணிகண்டன் சார் வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி 2013 இந்த சித்திரை முழுநிலவு நாள் அந்த மாநாடு நடந்தப்போ நீங்க பாமகவில் இருந்தீங்க. அந்த மாநாடு நடந்ததுக்கும் இன்னைக்கு நேற்று அந்த மாநாடு நடந்ததுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு? நேற்று நடந்த மாநாடு பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது இயற்கை, இது செயற்கை என்றுதான் சொல்லணுங்க. ஏன்னா காடுவெட்டி குரு அவர்கள் உண்மையிலேயே எல்லா சமுதாயத்தையும் நேசித்தவர். அந்த வன்னியர் சமுதாயத்தை நேசித்தார். வன்னியர் சமுதாய மக்களும் அவரை உண்மையாக நேசித்தார்கள். அவருக்கென்று சுய லாபம் இல்லாமல் பணியாற்றினார். ஆனால் இங்கே அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. முழுக்க போலி நாடகம். அதாவது எந்த வேலையுமே செய்யாமல் ஒருவர் பதவிக்கு வந்துவிட்டு வந்த பிறகாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். அப்பொழுதும் வேலையை செய்யாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஒரு அரசியல் பதவியில இருக்கிறார் என்று சொன்னால் அது திரு அன்புமணி ராமதாஸ் அவரை மட்டும்தான் குறிக்கும். இதை நான் சொல்லவில்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர்களே மிக தெளிவாக பேசும்போது குறிப்பிட்டது அனைத்தும் அவருக்குத்தான் பொருந்தும். ஆக இன்று ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமுதாயத்து மக்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். ஒழிய இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தவரும் கூட ஒரு மிக மோசமான ஒரு சமுதாய பிரிவினையை உருவாக்குகிற வகையில் படித்தவர், ஒரு மருத்துவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற மாநிலங்களில் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர் பேசிய பேச்செல்லாம் உண்மையிலேயே வெட்கக்கேடான என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் மிகப்பெரிய வரலாறு உண்டு, அவர்கள்தான் இப்படி குறிப்பிட்ட இதில் பிறந்தார்கள், மற்றவர்கள் யாருக்கும் இது இல்லை என்று ஒரு சொல்வதே ஒரு படித்தவருக்கு உடைய அழகே அல்ல. உண்மையில் இதெல்லாம் கேட்டு எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. இதை வந்து மரியாதைக்குரிய மறைந்த காடுவெட்டி குரு மாவீரன் அவர்கள் பேசுகிற போது அழகாக சொல்லுவார். அவர் சொல்லுகிற பாணி வேறு, ஆனால் இவர் சொல்லுகிற பாணி அதுதான் சொன்னார். இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் இயற்கையா பேசுவார், இவர் செயற்கையாக பேசுகிறார். உண்மையை சொன்னால் காடுவெட்டி குரு அனைத்து சமுதாய மக்களையும் நேசித்தவர், அனைத்து சமுதாய மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். எனவே அவர் பேசுகிற பேச்சை சர்ச்சையாக சிலர் எடுத்துக்கொண்டாலும் அவரை எல்லோரும் மதித்தார்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே அல்ல என்பதை இன்றைய மாமல்லபுரம் அந்த சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியே நிரூபித்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 100% அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சம் போடுகிற வகையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள் தந்தை மகனுக்குள் நடக்கிற சண்டையை ஊரெல்லாம் கூட வைத்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி உலகமே பார்க்கும் வகையில் மேடை அமைத்து அந்த மேடையில் நின்று கொண்டு எங்களுக்குள் இதுதான் போட்டி என்று பட்டவர்த்தனமாக பேசிய ஒரு குடும்ப சண்டையின் வெளிப்பாடுதான் இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடை ஒழிய இந்த மாநாட்டால் யாருக்கும் என்ன பயனும் இல்லை, வன்னியர்களுக்கும் இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை என்பதால் எனக்கு பணிவான கருத்து. இந்த மாநாடை வந்து பாமகவினர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இந்த மாநாட்டை வந்து நம்ம பெரிய அளவில் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது தேர்தலுக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, அதாங்க வன்னியர் சமுதாயத்து மக்கள் மீது அந்த பொறுப்பாளர் மீது நிச்சயமாக குறை சொல்லி பேசுவதே தவறுதான். ஏன்னா இவர்கள் எடுக்கிற முடிவுகளால் அவர்கள் வெதும்பி போய் தேர்தலுக்கு நெருங்கிய நேரத்தில் பேரம் பேசி அல்லது தேர்தல் வரை திட்டிவிட்டு பிறகு கூட்டணி அமைக்கிறது, இது போன்ற தவறான வழிமுறையை தேடிய காரணத்தால் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இவர்களை நம்பவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நிச்சயமாக வருகின்ற தேர்தலுக்கோ இல்லை எப்பொழுது வந்தாலும் எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக பயன்படாது என்பதுதான் உண்மை. ஏன்னா கடந்த 2021 தேர்தலை பார்த்தோம். அதாவதுங்க ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை கடைசி வரையும் இழுத்தடித்து கடைசி நேரத்தில் அமைப்பது, அதிலும் பல தேவையற்ற ஒரு 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 பேரத்தை பேச செய்து அதன் மூலமாக அமைப்பது, இது போன்ற
அரசியல் மோசடியை அந்த கட்சியிலே தொடர்ந்து செய்ததற்கு காரணமே அன்புமணி ராமதாஸ் தான். மருத்துவர் ராமதாஸ் என்பவரை பொறுத்தவரை அவர் உண்மையாக உழைத்தவர். உழைத்து இந்த உலகத்தில் தன்னை ஒரு பெரிய தலைவராக உருமாற்றிக் கொண்ட ஒரு சுயம்பு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பிடித்து வைத்த பிள்ளையாரை போன்றவர் தான். ஏன்னா எடுத்தறிந்தால் அது சாணியாக மாறிவிடும். எனவேதான் அவர் சாணமாக மாறி இன்றைக்கு கேட்பார் என்று தன் சொந்த தந்தையாலேயே புறக்கணிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறார். எனவே இந்த மாநாடு மட்டுமல்ல, எந்த மாநாடும் அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு பயனளிக்காது, அந்த சமூகத்துக்கும் பயனளிக்காது என்பதுதான் உண்மை. ஓடோடி சென்று உதவுகிற மனப்பான்மையோ அல்லது உற்றார் உறவினர்கள் என்று கருதி கொண்டு வன்னிய மக்களை சீர்தூக்கி பார்க்கிற, பாராட்டி நோக்குகிற எந்த மனப்பாங்கும் இல்லாத அன்புமணி, அரவணைக்கக்கூடிய அன்பில்லாத அன்புமணியால் தான் இன்னைக்கு அந்த சமூகம் இவ்வளவு மோசமான, இவ்வளவு கூட்டங்கள் இருந்தும் கூட ஒரு மோசமான நிலைக்கு அரசியலாலும் மற்ற துறைகளாலும் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த மாநாடு வெற்றி என்று அவர் பேசினாலும் அன்புமணிக்கு மிகப்பெரிய தோல்வியாகவும் வீழ்ச்சியாகவும் மாறியிருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் வந்து பாமகல எல்லா முடிவுகளையும் இப்பயுமே வந்து அவர் எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா வேறு யாரும் தலையிடாமல் அவரே வந்து எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா இரண்டு தரப்புலையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பார்கெனிங் பண்ணிட்டு கடைசியில வந்து பாமகவுக்கு எது சரியா இருக்குமோ அந்த முடிவை வந்து மருத்துவர் ராமதாஸ் எடுப்பார். அன்புமணி ராமதாஸ் கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம எல்லா தேர்தலையுமே நம்ம கேட்குற விஷயங்கள் வந்து என்னவா இருக்கும்னா, மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சியோட கூட்டணி போகணுன்றாரு, அன்புமணி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகணுன்றாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும். ஆனால் கடைசியில் வந்து ஒரு கூட்டணி வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து கூட்டணி பேசுறதுலாம் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து முரண்பாடு வந்திருக்கா? மருத்துவர் ராமதாஸ் அளவுக்கு அன்புமணி ராமதாஸால வந்து வெற்றிகரமான கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கிற இடத்துல தான் 2026 தேர்தலுக்கு நானே கூட்டணியை முடிவு செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் நகர்ந்திருக்கிறாரா? இல்ல, அது சரியான நீங்க கேட்டது கேள்வி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில அவர் முடிவெடுக்கிற நிலையில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றியாக வந்தது. காரணம், அவர் பொதுவாகவே, அதாவது அதிமுகவிலே அம்மையார் அவர்களையோ இல்ல அங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையோ விமர்சனம் என்பது ஒரு எல்லை வரை இருக்குங்க, ஒரு எல்லைக்குமே தாண்டி வராது. ஆனா அன்புமணி ராமதாஸ் தனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமும் மருத்துவர் ஐயாவும் அன்னைக்கு கால்வெட்டி குருவும் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு எல்லை மீறிய வார்த்தைகளால் எவ்வளவு கீழ்த்தரமாக பேச வேண்டுமோ, எவ்வளவு தடித்த வார்த்தைகளை, தாறுமாறான பேச்சுக்களை பயன்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு 10 நாளில் அவர்களோடு சேர்கிற ஒரு அவலமான நிலையை அவர் உருவாக்கிய காரணத்தால் தான் அவருடைய முயற்சியால், அவருடைய எழுச்சி என்கிற பெயரால் எல்லாமே தோல்வியில் முடிந்தது. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தானே இனி முடிவெடுப்பேன் என்று சொல்வது காரணமே இதுதான் காரணம். ஏன்னா இனி அன்புமணியை நம்பினால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு அம்போய நிலை வந்துவிடும். தான் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் நான் கணக்கு வைத்திருக்கிறேன், கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன் என்று அவர் கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கணக்கு தீர்ப்பேன்னு சொல்றாரு. அவர் சொல்லுகிற ஒட்டுமொத்த கருத்தும், ஏன்னா நீ இப்ப எந்த பதவியில் இருந்தாலும் சரி என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக முதன்மையானது அன்புமணிக்கு தான். எனவே அன்புமணி தலைமையில் முடிவெடுக்கிற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அந்த கட்சி வீழ்ச்சியிலே போய் தான் முடியும். இன்றைக்கு கூட அதாவது ஒரு சமுதாய மேடையில் அந்த மேடை பேச்சுக்கள் நிகழ்ச்சியில் முடிவிட்டு செல்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அரவணைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாக வேண்டும். மாறாக ஒவ்வொரு சமுதாயத்தையும் பிரித்தாள்கிற மாதிரி அன்புமணியின் பேச்சு அமைந்தது. ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக சாதுரியமா பேசினார். அன்புமணியை பொறுத்தவரையில் அப்பட்டமான ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி, அவரை நம்பி அந்த சமுதாயம் நிச்சயமா இருக்காது. மணிவண்ணன் சார், ஒரு கடைசி கேள்வி. மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சமூக பணிகளில் இருக்கிறார். 1980களில் வன்னியர் சங்கத்தை தொடங்குனதுல இருந்து அவருக்கு 87 வயசு ஆச்சு. அவரே சொல்றாரு எனக்கு இந்த வருஷம் வந்து 87 வயசு ஆகுது அப்படின்னு. அவரால் வந்து பழைய மாதிரி வேகமாக வந்து பணியாற்ற முடியுமா? அந்த இடத்துக்கு தான் அவர் அடுத்த ஒரு சக்சஸராக வந்து அன்புமணியை கொண்டு வந்தார். அன்புமணியை கொண்டு வந்துட்டு அவர் வந்து அதிகாரங்களை பறிக்கிறது பாமகவினுடைய எதிர்காலத்தை பாதிக்காதா? இல்ல, இதை வந்துங்க, இதை குறிப்பிட்டது அவர் மேடையிலேயே என்னை வந்து வயதான நினைச்சிங்களான்னு ஒரு பாணியில கேட்டாரு. நீங்க உண்மையில் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு உடலுக்கு மட்டும்தான் முதிர்ச்சி ஒழிய மனதிற்கு இன்றும் அந்த இளமை அப்படி இருக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் பேசுகிற சொல்லின் மூலமாக, எழுதுகிற எழுத்தின் மூலமாக, வெளியிடுகின்ற அறிக்கையின் மூலமாக நிச்சயமாக நிரூபித்து காட்டுவார். எனவே அவர் தலைமையில் அவருடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக அந்த கட்சி இயங்குமையானால் நிச்சயமாக அவர் சொல்வது நடக்கும். நீங்க வெறும் வயதை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியலை தன் வயப்படுத்தி வைத்திருந்தவர். ஒவ்வொரு கட்சியுமே இந்த கட்சி நம்மோடு வராதா என்று ஏங்கிய காலம் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியுமே இவரை வெறுக்கின்ற காலம் இருக்குது. காரணம் என்ன? அன்புமணி நடவடிக்கைகள்.
எனவே மருத்துவர் ராமதாஸ் ஐயா எடுக்கிற அனைத்து நடவடிக்கையும் தெளிந்த நீரோடை போல் இருக்கும். ஆனால் அன்புமணி பொறுத்தது கலங்கிய நீரோடையில் ஒரு பொருளை கண்டுபிடிப்பது போல் உருவாகும். எனவே பாமக சரியான திசையில் செல்ல வேண்டும் என்றால் முழுமையான கட்டுப்பாட்டில் மருத்துவர் ராமதாஸ் வழியில் செல்ல வேண்டும். நன்றி சார். தொலைபேசி வாயிலாக அடைஞ்ச உங்களுடைய கருத்துக்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மணிகண்டன் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸுக்கு இன்னும் அன்புமணி ராமதாஸ் மேல பெரிய அளவிலான நம்பிக்கை வரல. ஏன்னா 2-3 தேர்தல்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இவர் விட்டார். மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸனுடைய கட்டுப்பாட்டில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு விட்டார். அந்த முடிவுகள் எதுவுமே கட்சிக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கல, கட்சி வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்ததுனால தான் 2026 ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைக்கணும். ஏன்னா கடந்த சில தேர்தல்களா 2019 மக்களவைத் தேர்தலில் தொடங்கி பார்த்தோம் அப்படின்னா பாமகவினுடைய கூட்டணி பெரிய அளவிலான தோல்விகளை தான் சந்திச்சிருக்கு. மருத்துவர் ராமதாஸே சொல்ற மாதிரி நம்ம தனித்து போட்டியிட்டு 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், கூட்டணிக்கு போய் ஒரு 2 பெரிய கட்சியோட கூட்டணிக்கு சேர்ந்து நம்மளால 5 தான் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது தொடர்பாக பேசுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மயிலம் சிவகுமார் நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கு. அவர்கிட்ட பேசலாம். சிவகுமார் சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல பேசும்போது நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு. எங்க மாநாட்டில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த மாநாட்டு மேடையில அன்புமணி ராமதாஸை பாமகவினுடைய தலைவர்னு சொல்லுவீங்களா, செயல் தலைவர்னு சொல்லுவீங்களான்னு. ஆனா மருத்துவர் ராமதாஸ் ரெண்டுமே சொல்லாம இந்த விழாக்குழு தலைவர்னு மட்டும் சொல்லி அதை கடந்து போயிருக்கிறார். பிரச்சனை இன்னும் முடியாம தொடருதா? அப்படி இல்ல சார், மாநாட்டு குழு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மாநாட்டு குழு தலைவர் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினாங்க, அதனால மாநாட்டு குழு தலைவர்னு சொன்னாங்க. பிரச்சனை எல்லாம் போகல. மாநாட்டு குழு தலைவர் மாநில கட்சி தலைவரோட மாநாட்டு குழு தலைவர் தானே இப்ப அந்த மாநாட்டு முக்கிய வாய்ந்த மாநாடு, அதனால மாநாட்டு குழு தலைவர் தான் சொல்லுவாங்க. இல்ல ஆனா அந்த மாநாட்டை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு அவர் அன்புமணியை பாராட்டுறதுக்கு பதிலா முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் பேரை 2 தடவை சொல்லி பாராட்டுறாரு. மருத்துவர் ராமதாஸ் 25 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல ஒரே ஒரு முறை, அதுவும் தொடக்கத்துல சொல்லும் போது மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ்ங்கிற பேரே வருது. ஆனா அவர் இங்க பேசின எல்லா பேச்சுமே அன்புமணிக்காக பேசினதுதான். உங்க கணக்கை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க திருந்துங்க, இல்ல உங்களை திருத்துறதுக்கான ஆளை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. கமா போட்டு இன்னொன்னு சொல்றாரு, உங்களுடைய பதவிகள்ல இருக்கிறதுக்காக கோட்டைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞர்கள் யார்? முகுந்தனா? அப்படி இல்ல சார். அவர் என்னன்னா, மாநாடு சிறப்பா 12 ஆண்டுக்கு பிறகு ஒரு மாநாடு வெற்றிகரமான மாநாடு வித்தியாசமான முறையில அமைதியான முறையில மாநாடு சிறப்பாக நடத்தினாரு மாநாட்டு குழு தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த மாநாடுக்கு பிற்பாடு கட்சி தேர்தல் ஒரு 10 மாசம் தேர்தல் வர்றது காரணத்தினால இளைஞர்களை துடிப்போட செயல்படணும், மாநாட்டோட போயிட்டு ஓய்வு பெற்று கூடாது, அமைதியா தரக்கூடாது, தேர்தல் பணி ஆகணும், 200 பேர் 50 பேர் 1 லட்சம் வாக்காளர் சேர்க்கணும்ன்றது எங்களோட கட்சி ஆரம்பத்துல இருந்து வேலை திட்டங்கள். மாநாட்டோட போயிடக்கூடாது, அந்த வேலை திட்டத்துக்கு முன்னும் ஸ்பீட் பண்றதுக்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி சொன்னாங்க. இல்ல சார், இந்த சொகுசா வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சா இருக்கட்டும், இல்ல நீங்க யாரும் கட்சிக்கு வேலை பாக்குறது இல்ல, தனிச்சு நின்று நம்ம 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், இப்ப கூட்டணியோட சேர்த்து 5 ஜெயிச்சிருக்கோம், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அன்புமணிக்கு பேசப்படாம வேற யாருக்கு பேசப்பட்டிருக்கோம்? அங்க வேற யாரு சொல்லிருப்பா கூட்டணியை நான் முடிவு பண்றேன்னு? அப்படி இல்ல, தலைவர் தான் ஐயா முடிவு பண்ற கூட்டணி 2 பேரும் சேர்ந்துதான் முடிவு பண்ண போறாங்க. அது தேர்தல் நேரத்துல கூட்டணி பொதுக்குழு கூட்டி அதிகாரம் கொடுக்க போறாங்க, அப்ப முடிவு பண்ண போறாங்க. எங்களோட கட்சி கொள்கை என்னன்னா, எல்லாமே வறுமையில இருந்து டாக்டர் ஐயா அவர்கள் அந்த வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சது முன்னாடி இருந்து வசதி வாய்ப்பு இல்லாம கூரை வீடு எளிமையா இருந்தாங்க. அவரு வந்த பிற்பாடுதான் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் மதிக்கக்கூடிய தலைவரா இன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க, இவ்வளவு எம்எல்ஏ இருக்கிற காரணம் மருத்துவர் ஐயா. திமுக 4 அமைச்சர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மருத்துவர் ஐயா தான். அதனால அன்னைக்கு பார்த்தா 10 கார் நின்றுது, இன்னைக்கு 100-150 கார் நிக்குது. ஒரு மீட்டிங் என்ன நிக்குதுன்னா பெருமைப்படுறதுன்றது தானே. இல்ல சார், பெருமைப்படுறதெல்லாம் ஓகே. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவியை மருத்துவர் ராமதாஸ் தான் கொடுத்தாரு. அப்புறம் அவர் தான் ஒரு நாள் திடீர்னு செய்தியாளர்களை சந்திச்சு அவர் தலைவர் இல்ல, செயல் தலைவர் நான் தான் தலைவர்னு சொன்னார். இன்னைக்கு நேத்து அவர் பேசின பேச்சு முழுக்க நீங்க கட்சியில யாரும் வேலை செய்யல அப்படின்றாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது எந்த மருத்துவர் ராமதாஸை எங்களுடைய அடையாளம்னு சொன்னாங்களோ அந்த வன்னிய இளைஞர்கள் நீங்க அரசியல இருந்து ஓய்வு பெறுங்க அப்படின்னு அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுது? அது விமர்சனங்களை நான் பார்க்கல. இதுல என்ன அப்படின்னா, அவரு கூட்டணியோ இல்ல கட்சி பொதுக்கூட இருந்தா இவர் தலைவர் தலைமை தாங்குவார்னு சொல்லலாம். இது ஒரு மாநாடு, வன்னியர் இளைஞர் பெரிய மாநாடு, 10.5 ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மத்திய அரசு நடத்தணும் சொல்லுது, தமிழக அரசு நடத்தணும், அதனோட மாநாடு. இதுல போயிட்டு என்னன்னா
இதோட போயிட்டு அமைதியா போயிட்டு வந்த தொண்டர்களை உற்சாகப்படுறதுக்காக நீங்க திருப்பி நம்ம ஆட்சிக்கு வரணும்னா யார்கிட்டையும் கையேந்தி நிக்க கூடாது. ஏற்கனவே 4 எம்எல்ஏ தனியா நினைச்சு ஜெயிச்சோம், இப்ப 5 எம்எல்ஏ கூட்டணியில ஜெயிச்சோம். நம்ம அதிகமான சீட்டை வாங்கி அதிகமா ஜெயிக்கணும்னா நீங்க வந்து 50 தொகுதியில நம்ம வெற்றி பெறதுக்கு சுலபமா இருக்கு. அதுக்கு 200x50 போய் நீங்க போய் கட்சி பண்ணுங்கன்றதான் வேகமா சொன்னாங்க. எப்பயும் ஐயாவோட பேச்சு தான் அது. இல்லை, எப்பவும் சொல்றது வந்து நம்ம இப்போ 5 எம்எல்ஏ இருக்கிறோம், ஒரு 50 எம்எல்ஏ நகர்த்துங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மருத்துவர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பேசுவார். நேற்றுமே வந்து பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 50 ஓட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம 1 லட்சம் ஓட்டு வாங்கிடலாம், வாங்கினா வெற்றி உறுதி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்கார். ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பேசும்போது, ஈவன் வந்து எம்எல்ஏக்களை பற்றி பேசும்போதும், எம்எல்ஏவா இருந்தாலும் சரி நான் தூக்கி போட தயங்க மாட்டேன், எம்எல்ஏக்களை தூக்கி கடல்ல போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. உங்க மேல என்ன கோபம் மருத்துவர் ராமதாஸுக்கு? அப்படி இல்ல, மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமை இருக்குது. கடல்ல தூக்கி போறதுக்கும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போறதும் மருத்துவர் ஐயா வந்து அது உரிமையா பேசுறது. இப்ப என்னன்னா நாங்க வந்து அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவரு எல்லா உரிமையும் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்குது. அவர் கடல்ல தூக்கி போட்டாலும் அதுக்கு நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். அவரை பார்த்து உருவாகின சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மத்திய அமைச்சர் இருந்தாலும் மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள். ஐயா வந்து உரிமையில பேசுறாங்க. அதனால வந்து அதனால அப்படி எதுவும் தப்பா சொல்ல முடியாது. மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. இல்லை சிவகுமார் சார், நீங்கள் வந்து என்கிட்ட இன்டர்வியூவில் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுனீங்க. இதில் எல்லா கேள்விக்குமே வந்து ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரியே இருக்கு பதில்கள் எல்லாமே. இதுல என்ன, இது வந்து எல்லாமே வந்து இது வந்து உள்கட்சி விவகாரம். இதுக்கு எதுவுமே வந்து எது சொல்றதுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கு உரிமை உண்டு. அதனால வந்து மருத்துவர் ஐயா வந்து அவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் நாங்க. எங்களை சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்க்கறதும் சரி, அது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அழகு பார்க்கறதும் சரி, மத்திய அமைச்சராகி அழகு மருத்துவர் ஐயா தான். அதனால மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமை உள்ளது. நன்றி சார், தொலைபேசி வாயில இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. சிவகுமார் அவர்கள் பேசினதுலையுமே வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை வந்து நம்மளால் உணர முடிஞ்சிருந்தது. நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி வந்து வழக்கமாக நேர்காணல்கள்லையோ இல்லை செய்தியாளர்களை சந்திக்கும் போது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர் மயிலம் சிவகுமார். ஆனால் இதில் பேசும்போது வந்து எங்கள் உட்கட்சி பிரச்சனை, இந்த எங்கள் உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற இதே வார்த்தையை வந்து ஐபிசி தமிழுக்கு அவர் கொடுத்த நேர்காணலையுமே பயன்படுத்தியிருந்தார். அந்த விஷயம் தொடர்பாக பேசப்பட்டப்போ இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் இது எங்கள் உட்குடும்பத்தினுடைய பிரச்சனை, அப்பா மகனுக்கு இடையிலான பிரச்சனை. அவங்க வந்து ஒரே மேடையில் மாமல்லபுரத்தில் அந்த மாநாட்டில் ஒரே மேடையில் ஏறும்போது வந்து இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் தான் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு கேட்கும்போது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, மருத்துவருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறதுனால எங்களை திட்டுறார் அப்படின்னு. இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து எதை காட்டுது? நேற்று அந்த மேடையை பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பெருசாக பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல. அந்த மாநாட்டில் வந்து அன்புமணி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முகுந்தனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு மருத்துவர் ராமதாஸ் வந்து அந்த மேடையை விட்டு இறங்கி வெளியில் போகிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கே தொடங்குது அப்படின்னா இந்த கூட்டணி வைக்கிறதுல, வியூகம் அமைக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் 2014 இருந்தே வந்து இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு பெரிய அளவிலான பங்கு இருந்தது. மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்பாக பேசுறதுக்காக வன்னியர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு CN ராமமூர்த்தி நம்மளோட தொலைபேசி வாயில இணைஞ்சிருக்கு. அவர்கிட்ட பேசலாம். ராமமூர்த்தி சார் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மாநாட்டை வந்து எப்படி பாக்குறீங்க? வன்னியர் பெருவிழா மாநாட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த வன்னியர் பெருவிழா மாநாடு இல்லையா, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு தான் நடத்திருக்காங்க. இல்ல, அவங்க அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடுன்னு தான் வச்சிருந்தாங்க, அதனாலதான் கேட்டேன். இல்ல நீங்க கரெக்ட். ஆனா வந்து அதுல பேசுனதெல்லாம் யாரை பத்தி பேசினாங்க? அன்புமணியும் ராமதாஸ் எல்லாம் இளைஞர்களை பத்தி ஒண்ணும் இல்லை. ஏன்னா வழிகாட்ட போறோம்னு சொல்லி கூட்டுட்டு ராமதாஸ் எதை பத்தி பேசினாரு? முழுக்க அந்த கட்சியை பத்தி தான் பேசினாரு. வந்து ஏமாத்துறாங்க, கட்சியில இருக்கலாம் ஒழுங்கா நடக்க மாட்டாங்க, கட்சியில வந்து கூட்டணி அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் வந்து அதெல்லாம் விட மாட்டேன், நான் வந்து கிழவன் என்ன நினைக்காதீங்க, நான் பலசாலி. அவங்க அன்புமணிக்கும் சவால் விடுறாரு, எல்லாருக்கும் தானே பேசுறாரு, கட்சி பத்தி தானே முழுக்க பேசுறாரு. அங்க வந்திருந்த இளைஞர்கள் எல்லாம் வெக்ஸாகி தானே போறாங்க. அவங்க வந்து அழைக்கும் போது அந்த மாதிரி பண்ணிய இளைஞர்கள் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அது நடக்கலையே. ஒன்று. ரெண்டாவது வந்து முதல்ல வன்னியர்ஸுக்கு ஆக இளைஞர் பெருவிழா நான் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது நடந்தது. அப்பெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி எல்லாம் கிடையாது. 1988 முதல் மகாபலிபுரத்துல கடற்கரையோரம் இந்த விழா நடந்தது. அந்த விழாவுக்கு நான் தான் போயிட்டு ஒரு 6 மாசம் என்னை போன்ற மாணவர்கள்லாம் அங்க வந்து தொடர்ந்து அங்கே அந்த பகுதியில தங்கியிருந்து கிராமமாக
சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை நம்ம நடத்தணும், இதுல போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு செஞ்சோம். அப்போ அந்த மாநாட்டுக்கு தலைமை யார் இருந்தது? அந்த இளைஞரணி செயலாளரும் அந்த இளைஞரனுடைய மாநில தலைவரும் சுப்பிரமணி இருந்தாரு, என் சம்பத் இருந்தாரு. இப்பெல்லாம் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க கூட யாரும் கண்டுக்கல, 2 பேரையும் கண்டுக்கல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் அன்புமணியை பத்தி பேசிக்கிறதுக்காக அடுத்த கூட்டணி எதுக்கு போலாம், அடுத்தது தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தான் பேசுறாங்களே தவிர, இது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே கொண்டாடிக்கணும் ஒரு விழாதானே தவிர, இளைஞர்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது, என்ன பண்ணிருக்காங்க, எதை பத்தியாவது பேசினாங்களா? எதுவுமே பேசலையே. பேசுறது முழுக்க முழுக்க கட்சி. நாம இப்படி போயிட்டோம், யாரும் கட்சி வேலை செய்யல, நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன், கஷ்டப்படுத்து நான் சங்கம் வளர்த்தாதுன்னா, நாங்க எல்லா வேலையும் செஞ்சு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை போனவர் தானே ராமதாஸ். அவர் இதெல்லாம் சொல்றாரு, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊருக்கு சொல்லி பண்ணி இந்த வேலைகளை செஞ்சது நாங்க தான். இந்த CN ராமமூர்த்தி தான் முதல்ல இளைஞர் கான அந்த பெருவிழாவை கொண்டாடியது, துவக்கியது. அதுலதான் நாங்க தேர்தல் புறக்கணிப்பு பிரகடனம் பண்ணது நான் தான் பண்ண, அதெல்லாம் நடந்தது. சோ சமுதாயம் சார்ந்து இங்க எதுவும் பேசலையே, யாருமே பேசலையே. இன்னொரு என்னன்னு கேட்டா, இது நாள் வரை 50 ஆண்டு 55 ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கையில நான் என்னெல்லாம் சொன்னனோ அதைத்தான் அவங்க பேசுறாங்க. இப்போ ஆயிரங்காணி ஆள வந்தார் அறக்கட்டன்னு அன்புமணி இது சௌமியா பேசுறாங்க. அதுல அவங்க என்ன பேசுறாங்க, இது 1000 காணின்னா ஒரு காணி 1 ஏக்கர் 32 சென்ட். அப்போ 1320 ஏக்கர்னாலும் வள்ளல் கொடுத்தாரு, உனக்கு எதோ அடியும் தெரியல நுனியும் தெரியல பேசுறீங்க. அது 2228 ஏக்கர் நான் தான் வழக்கு போட்டிருக்கேன். சூரேரி காடுல முதல்ல என்ன பண்ணாங்க, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு 55 ஏக்கர் நிலம் எடுத்தாங்க. அதற்கு ஒழுங்கான வாடகை கொடுக்கல, அவர் பேர்ல வைக்கல. 11 கிலோமீட்டருக்கு மேல அவருடைய சொத்து இருக்குது ECR ரோட்ல. அதுக்கு என்ன நம்ம கேட்கிறோம், அவர் பேர்ல சாலை வைங்கன்னு கேட்டோம், அது இல்ல. அதே மாதிரி இப்ப பேரூர் என்ற இடத்துல எவ்வளவுங்க 2465 கோடியில 15 கோடி லிட்டர் தண்ணீரை கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்துக்கு இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் தெரியல, அடியும் தெரியல நுனியும் தெரியல, வந்த உடனே அளந்து விட்டுட்டு போறது. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1200 மீட்டருக்கான அந்த கடல் நடுவுல இருந்து அந்த தண்ணி எடுத்துட்டு சுத்திகரிக்கிறதுக்கு போன அந்த பைப்பு கரை ஒதுங்கி போச்சு, அதெல்லாம் திருப்பி போட்டாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இவங்க இன்றைக்காக வேஷம் கட்டி கொண்டு பேசுகிறார்கள். இந்த மாநாட்டே என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு 3 மணிக்கு என்ன போடுறாரு பதிவு அன்புமணி, அவரு பேஸ்புக்ல என்ன போடுறாரு தெரியுங்களா, என்னுடைய தலைமையில் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு. அடுத்தது ராமதாஸ் ஒரு 5 நிமிஷத்துல நான் தான் இது என் தலைமையில் தான் மாநாடு நடக்கணும்னு போடுறாரு. அதுக்கடுத்து சௌமியா போடுறாங்க, இது அன்புமணி தலைமையில் தான் மாநாடு நடத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக இது எல்லாமே அவங்க குடும்பத்துக்குள்ள கும்மிடிப்புடி சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இங்க நடக்குது. ராமதாஸ் அங்க பேசும்பொழுது இந்த கூண்டு கிளி மாதிரி சொன்னதை சொல்றதுக்காக ராமதாசனுடைய இல்ல அவருடைய குடுமி யார் கையில இருக்குது, சுசீலா கையில இருக்குது. சுசீலா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கணுமே தவிர ராமதாஸுக்கு வேற வழி இல்லை. இது வசூல் பண்றது வர்றது போறது எல்லாம் அவங்க கிட்டதான் கொடுத்துடுறாரு. அது முழுக்க யாருக்கு போய் சேருந்தா விஸ்வகர்மா அறக்கட்டளைக்கு தான் அந்த பணம் எல்லாம் போய் சேருது. இவங்க என்ன பேசுறாங்க, ஏதாவது சொல்லுங்க கான்கிரீட்டா. இல்ல அவங்க 10.5% இடஒதுக்கீடு பத்தி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி எல்லாம் பேசினாங்க. இத பத்தி பேசுற எல்லாருமே கேள்வியை முடிச்சிடறேன். இத பத்தி பேசுற எல்லாருமே தேர்தல் கூட்டணி அமைக்கிறதெல்லாம் மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க 10.5% ராமதாஸுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? நான் தானே வழக்கு போட்டேன் 2007 வழக்கு. கலைஞரோட அன்றைய முதல்வரோட 1989 பொதுச் செயலர் என்ற முறையில ஒப்பந்தம் ஏற்படுகிறது. 20% ஒதுக்கீடு, அதுல கையெழுத்து போடுறது நானா ராமதாஸா? அப்ப 108 ஜாதிகளுக்கு கொடுத்தார்கள். அப்ப எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது. பிறகு 8 சாதியை சேர்த்த பிறகு 116 ஆனது. எங்களுக்கு சுருங்கி போனதுனால தான் நான் வழக்கு போடுறேன். அதே முதல்வர் கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் வழக்கு. அந்த வழக்கு நடக்குது. வழக்கு நடந்து என்ன ஆகுது, அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுது, இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது, நீங்க என்ன பெட்டிஷன் போடுங்க. ஓபன் கோர்ட்ல LP தர்மராவ் அந்த இருக்கிறாரு இல்லைங்களா, அன்றைக்கு நீதியரசர் ஓபன் கோர்ட்ல கேட்டாரு,
இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி முடிந்த உடனே ஜெயலலிதா ஆட்சி வருகிறது. அவங்க வந்து அரசாணை பிறப்பிக்கிறாங்க, கோர்ட்டுக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கலாமான்னு என்னுடைய கோர்ட்டினுடைய வழக்கின் அடிப்படையில அதெல்லாம் குறியிட்டு அதுல எழுதிதான் பேக்வர்டு கமிஷன் அனுப்புறாங்க. பேக்வர்டு கமிஷனுக்கு போன உடனே பேக்வர்டு கமிஷன் 2012லயே அந்த பேக்வர்டு கமிஷனுடைய சேர்மனாக இருக்கிற ஜனார்த்தனம் 10.5% கொடுக்கலாம் என்று சொல்லுகிறாரு. 116 அவர் பிரிக்கிறாரு, 3 பிரிக்கிறாரு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வச்சுங்களேன். அதுல வந்து என்னன்னு கேட்டா வன்னியர்கள் பெருத்த சமுதாயமாக இருக்கிறார்கள். அவங்க கணக்கெல்லாம் எடுத்துட்டு ராமூர்த்தி சார், நம்ம 2 பேருமே இதை பத்தி நிறைய பேசி இருக்கிறோம். 10.5% நீங்களும் கிளைம் பண்றீங்க, மருத்துவர் ராமதாசும் கிளைம் பண்றாரு. இல்ல, அவர் கிளைம் பண்றதுக்கு என்னங்க தகுதி இருக்குது? தகுதி இல்லையே. எப்படி? அதுதான் சட்டமன்றத்திலே இவங்க சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அவர் 2 பேரு போராட்டம் பண்ணா வந்துருமா? 10.5 அரைவு பண்ணது எப்படி? பேக்வர்டு கமிஷன் கொடுத்த பரிந்துரை தான் 10.5. அது ஒரு ஜாதி. அது ராமூர்த்தி சார், இதை பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு நேர்காணலும் எடுக்க இருக்கோம், அதில் நம்ம விரிவா பேசலாம். இந்த கூட்டணி அமைக்கிறதுல தான் 2 பேருக்கும் பிரச்சனை. மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனைன்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கூட்டணி எல்லாம் ஒண்ணு இல்ல. கூட்டணிக்கு வந்து என்ன அவர் தான் சொல்றாரு, கூட்டணிக்கெல்லாம் என்ன இருக்கக்கூடாது, கட்சிக்குள்ள ஒரு கூட்டணி வைக்க கூடாது, நீங்க கூடாது போக கூடாதுலாம் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ராமதாஸ் வந்து ஏற்கனவே இவர் இருக்காருங்களா, கோகா மணி இருக்கிறார்ல, கோகா மணி, ஜி.கே. மணி, அவரு தலைவரா இருக்கின்ற பொழுது இவர் எல்லா அறிக்கையும் கோகா மணி தான் வெளியிடுவார். அவருக்கு பவர் இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த நீங்க யாருக்காவது வந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா தேர்தலை போட்டியிடுவதற்கு யார் வந்து அதுக்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கிற அத்தாரிட்டியா கோகா மணி இருந்தார். ஆனா இப்ப ராமதாஸ் வந்த பிறகு என்ன சொல்லிட்டாரு, அவர் நிறைய சத்தியம் பண்ணார். கடைசியான ஒரு சத்தியம், சங்கத்துக்கோ கட்சிக்கும் நான் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன்னு சொன்னவர் தலைவரை எடுத்துக்கிட்டாரு. அன்புமணிய செயல்படாத தலைவர்னு சொல்லி செயல் தலைவர்னு அவரை மாத்திட்டாரு. கோகாமணிய வந்து கௌரவம் இல்லாத கௌரவ தலைவர் ஆக்கிட்டாரு. எல்லாம் இவர் கையில வந்துடுது. அதனால எந்த கட்சி வந்தாலும் கூட்டணிக்கு பேரம் பேசுகின்ற வேலையை ராமதாஸ் தான் செய்ய முடியும். ராமதாஸ் தான் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளை மாற்றி அமைக்கவோ நியமனம் செய்யவோ நீக்கவோ அதிகாரம் அவர்கள் தான் போயிடுது. அதனால வந்து அன்புமணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா பவர்ஸும் இவர்கிட்ட. ராமதாஸ் கிட்ட இருக்கிற பவர்ஸ் அன்புமணி தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறாரா? அதனால நடந்த பிரச்சனையா இதெல்லாம்? இல்ல, அன்புமணிக்கு என்ன சொன்னா சொத்து பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சொத்து பிரச்சனை இருக்குது. அன்புமணிக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்றாரு. ஏன்னு கேட்டா இந்த முதல் அவருக்கு வந்து ராமதாஸ் 1978 வரலும் 1 சென்ட் நிலம் கிடையாதுங்க அவருக்கு சொந்தமா. அன்புமணி, கவிதா, அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, காந்தி, இவங்கெல்லாம் வாடகை வீட்டுல தான் பிறக்குறாங்க, வளர்றாங்க. இப்போ வந்து பணம் வந்து சேர்ந்து போன பிறகு இவர் என்ன பண்றாரு, இந்த ராமதாஸ் அவர்கள் இந்த இவங்களுக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறாரு. யாருக்குங்க? காந்திக்கு. அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு தான் நிறைய சொத்துக்களை கொடுக்கிறாரு. ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு ஒண்ணும் கொடுக்கல. ஏன்னா இவர் மத்திய அமைச்சரா இருக்கும்போது இவர் அடிச்ச கொள்ளை இவர் வச்சிருக்கிறாரு, தனியா வச்சிருக்காரு. போன வருடம் மார்ச் மாசம் கூட அன்புமணி எவ்வளவு 100 கோடி உள்ள சொத்து சௌமியா பேர்ல வாங்கினாரு 23 கோடிக்கு. இப்ப இருக்கிற பண்ணை வீடு இருக்குது இல்லைங்களா, பனையபுரம், அது அவங்க மாமனார் பேர்ல வந்து 7 கோடி சொல்லிட்டு அது ஒரு 25 கோடிக்கு சொத்தை வாங்கியிருக்காங்க. நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மை ரெக்கார்டு இருக்குது. சோ இந்த மாதிரி நீ தனியா வச்சுன்னு இருக்க, அடிச்சதுக்கெல்லாம் நீ பண்ணிக்கின, இப்ப எதுக்குப்பா நீ பண்ணணும் தான் அவங்க கேக்குறாங்க. சோ இது வந்து பண பிரச்சனை. பணத்தை வந்து பிரிச்சு கொடுக்கலாங்க, கட்சி எப்படிங்க பிரிச்சு கொடுக்க முடியும்? அன்புமணிக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு தான். அதனால இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னுடைய மகளுடைய முகுந்தன் பரசுராமனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப முகுந்தன் பரசுராமனுக்கு தான் கூட அவரை தானே கைதாங்க கூட்டின்னு போறாரு. ராமூர்த்தி சார், உங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நேர்காணல்ல விரிவா பேசுவோம். தொலைபேசி வாயிலா இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரச்சனை, அது முடிஞ்சிரும் நினைச்ச அந்த மாநாட்டில் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. இது எல்லாமே வந்து கூட்டணி, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான ஒரு பெரிய கட்சியில வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே போறது வந்து அந்த கட்சிக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கும் வந்து வட மாவட்டத்தில் டீப் ரூட்ல வந்து அமைப்புகள் வச்சிருக்கிற ஒரு கட்சியா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இது வந்து வெற்றி கூட்டணியா வந்து பாமக இருக்கிற கூட்டணி தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறியே வந்து இன்னைக்கு பாமக நிறைய தூரம் பயணிச்சிருக்கு.
மருத்துவர் ராமதாஸ் ஒரு அடுத்த கட்ட தலைவரை கை காட்ட வேண்டிய இடத்துல ஒரு புது குழப்பத்துக்கு வந்து வழிவகுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதிலை பாமக எப்படி தேட போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் பாமகவினுடைய எதிர்காலம் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.